நியாயமான எஸ்ஐஆர்னா என்ன நடக்கும்? இப்போ இறந்து போனவங்களை மார்க் பண்ணி அதுல இருந்து delete பண்ணணும். இப்போ போலி வாக்காளர்கள் இருந்தாங்கன்னா அவங்கள மார்க் பண்ணி delete பண்ணணும். இப்போ ஆல்ரெடி ஓட்டு இருக்கிறவங்களுக்கு எதுக்கு இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் என்ற பேர்ல இவ்வளவு குழப்பங்கள்? 21, 24 எப்படி எல்லாருமே ஓட்டு போட்டாங்க? அதுல ஓட்டு போட்டவங்க கூட இப்ப புதுசா ரெஜிஸ்டர் பண்ணணும்னா அது ஏன் அந்த கன்ஃபியூஷன் அப்படின்றத நாங்க கேட்கிறோம். அதனாலதான் நாங்க எஸ்ஐஆர் முக்கியமா நம்மளுடைய டிவிகே தோழர்களுக்கு அந்த ஃபார்ம் கிடைக்க மாட்டேங்குது, கொடுக்க மாட்டேன்றாங்க அப்படின்ற சில கம்ப்ளைண்ட்ஸ். இதை சாதாரணமா எடுத்துக்காதீங்க. இது எல்லாருக்குமே அந்த ஃபார்ம் போய் ரீச் ஆகணும். இதுல ரொம்ப உறுதியா இருக்கு. அதையும் மீறி உங்களுக்கு அந்த ஃபார்ம் கிடைக்கலன்னா இருக்கவே இருக்கும் ஆன்லைன். தேர்தல் ஆணையம் அந்த வெப்சைட்ல போய் அந்த ஃபார்மை டவுன்லோட் பண்ணி நீங்க ஃபில்அப் பண்ணி சப்மிட் பண்ணலாம். உங்க வீட்டுல இருக்கிறவங்களுக்கு நீங்க செஞ்சு கொடுங்க, பக்கத்து வீட்டுல இருக்கிறவங்களுக்கு செஞ்சு கொடுங்க, தெரிஞ்சவங்களுக்கு, தெரியாதவங்களுக்கு, பழகினவங்களுக்கு, பழகாதவங்களுக்கு எல்லாருக்குமே நீங்க தயவு செஞ்சு கொடுங்க. நம்ம ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டர்ஸ். ஏன்னா வரப்போற தேர்தலில் நீங்க தான், அந்த ஜென்சி வாக்காளர்கள் தான் மிக முக்கியமான ஒரு ஃபோர்ஸ் அப்படின்றது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம். நான் சில மீட்டிங்ஸ்ல எல்லாம் ரிப்பீட்டடா ஒரு விஷயம் நான் சொல்றேன், ரெண்டு பேருக்கு நடுவில் தான் போட்டி அப்படின்ட்டு. அது மேடைக்கு மேடை அவங்க அதை ப்ரூவ் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அதனால தோழர்களே, வரப்போற தேர்தலில் நம்ம யாருன்னு காட்டணும், நம்ம பலம் என்னன்னு காட்டணும். அதுக்காக அந்த பலமான, அந்த பவர்ஃபுல்லான ஆயுதத்தை நம்ம கையில எடுக்கணும். அந்த ஆயுதம் வேற எதுவுமே இல்லை, ஓட்டு, வாக்கு, ஜனநாயகம். அது இருந்தாதான் நம்ம அந்த வெற்றியை நோக்கி நம்மளால பயணிக்க முடியும். தமிழ்நாடு அந்த வாக்குச்சாவடி முன்னாடி திரண்டு நிக்கணும். அதை பார்த்துட்டு தமிழ்நாடே தமிழக வெற்றி கழகமா இல்ல தமிழக வெற்றி கழகம் தான் தமிழ்நாடா அப்படின்ற மாதிரி இருக்கும். வீடுன்னு ஒண்ணு இருந்தாதான் ஓடு மாற்ற முடியும்னு அறிஞர் அண்ணா அவர்கள் சொல்லியிருக்கிறாங்க. அந்த மாதிரி ஓட்டுன்னு ஒண்ணு இருந்தாதான் இந்த நாட்டையே காப்பாற்ற முடியும்.